ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி நீங்கள் ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைனுக்கு வந்து நம்மளுடைய வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை வந்து ஈஸியாக வந்து எப்படி நம்ம காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஹோஸ்டிங்கரில் வந்து என்னுடைய பிளான்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்ஸ் எல்லாமே ஹோஸ்டிங்கில் தான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ ஹோஸ்டிங்கரில் உங்களுக்கு டெமோ வந்து காமிக்க போகிறேன் இப்போ. ஸோ நீங்கள் வந்து வேறு என்ன ஹோஸ்டிங் ப்ரொவைடர் யூஸ் பண்ணியிருந்தாலும் மோர் ஆர் லெஸ் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 2 வெப்சைட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, culturedesk.com ஓகேங்களா? ஸோ இதில ஆல்ரெடி வந்து நான் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது ஒரு காமர்ஸ் வெப்சைட். ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நான் கிரியேட் பண்ண வெப்சைட் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ புதுசா ஒரு வெப்சைட் வந்து வேர்ட்பிரஸ்ல வந்து கிரியேட் பண்ணி, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த புது வெப்சைட்ல வந்து நம்ம ஈஸியா வந்து காப்பி பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இத எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு புது வெப்சைட்ட வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு புது டொமைன்ல. ஸோ இந்த ஆட் வெப்சைட்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில வந்து வேர்ட்பிரஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய பாஸ்வேர்ட் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டுன்னு குடுத்துக்கலாம். ஸோ இதில வந்து கிரியேட் எ பிளாங்க் சைட் அத வந்து குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம புது டொமைன வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல்லயே ஒரு டொமைன் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ wpdevtamil.inன்னு. ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் வந்து குடுத்துடலாம். ஸோ இப்போ 1 ஆர் 2 மினிட்ஸ்ல வந்து நம்மளுக்கு வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு wp-dev-tamil.inல வந்து நம்மளுடைய வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்ட வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நியூ டேப்ல. ஸோ நம்ம வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம culturedesk.com இந்த வெப்சைட்ட வந்து இந்த wp-dev-tamil.in ஸோ இந்த டொமைனுக்கு வந்து நம்ம வந்து காப்பி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இத எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஹோஸ்டிங் டேஷ்போர்ட் வந்துட்டு ஸோ culturedress.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதோடைய டேஷ்போர்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப culturedesk.com ஸோ இந்த டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுல லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் காப்பி வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப செலக்ட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து எந்த வெப்சைட்டுக்கு நீங்க வந்து இத காப்பி பண்ணணுமோ, ஸோ அத வந்து இந்த டூல வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ நெறைய வெப்சைட்ஸ் வந்து காமிக்கும். ஸோ உங்க ஹோஸ்டிங்ல நீங்க கிரியேட் பண்ணியிருக்க டொமைன் எல்லாமே வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம லேட்டஸ்ட்டா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம்ல. ஸோ wp-dev-tamil.in சொல்லிட்டு, ஸோ இத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தெரியாம நீங்க மாத்தி வேற எதனா வெப்சைட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த வெப்சைட்ல வந்து காப்பி ஆயிடும். ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க. ஸோ டைம் எடுத்து எந்த வெப்சைட்ல கரெக்ட்டா நீங்க செலக்ட் பண்ணணுமோ, ஸோ அத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப காப்பி வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுக்கலாம். ஸோ இப்ப வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் காப்பியிங் எனிவே அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப இங்க நம்மளுக்கு என்ன குடுத்துருக்குன்னா, ஸோ காப்பியிங் கேன் டேக் அப் டூ 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கு. ஸோ 15 மினிட்ஸ் வந்து எப்பயுமே எடுக்காது. ஒரு 10 மினிட்ஸ் 5 டூ 10 மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஸோ நீங்க சேஃபர் சைடுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சே வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த wp-dev-tamil.in ஸோ அதில வந்து இந்த culturedesk.comல எப்படி கன்டென்ட் வந்து இருக்கோ, ஸோ அதே மாரி வந்து காப்பி ஆயிருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணி வெப்சைட் வந்து காப்பியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். A few moments later. ஸோ இப்ப நான் WP-dev தமிழ்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நம்மளுடைய culturedress.com அந்த வெப்சைட்ல இருந்து ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து wp-dev-tamil.in ஸோ இதுக்கு வந்து அப்படியே வந்து காப்பி ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இப்ப நீங்க வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. எப்படி வந்து நீங்க வெப்சைட்ஸ் வந்து ஹோஸ்டிங்ல ஈஸியா வந்து ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைனுக்கு காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னொரு கிளையண்ட் வந்து ஸோ அதே மாரி சிமிலர் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்கன்னா, ஸோ இந்த மாரி நீங்க ஆல்ரெடி பண்ண வெப்சைட்ட வந்து உங்களுடைய புது டொமைன்ல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு, ஸோ இதில இருக்க சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க எடிட் பண்ணி, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மட்டும் நீங்க எடிட் பண்ணி, ஸோ அத வந்து ஈஸியா வந்து அந்த வெப்சைட்ட வந்து கிரியேட் பண்ணி குடுக்க முடியும் உங்களால. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இந்த காப்பி பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நீங்க பார்க்குற மாரி ஒரு காமர்ஸ் வெப்சைட் வந்து
நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டுட்டோரியல் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட் டுட்டோரியல் வந்து நான் போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.